ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சான் திரும்பி வந்துட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கஸ்டம் கூலிங் லூப்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டம் கூலிங் லூப்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கூலிங் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நம்ம என்வாயர்மெண்ட்டில் இருக்க எல்லாமே வந்துட்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் தான். ஒரு இடத்துல எமிட் ஆகிற ஹீட்டை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்துட்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட வேலை. டே டு டே யூசேஜில் இருக்க வந்துட்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரிட்ஜு சொல்லலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு ஏசி சொல்லலாம். ரெண்டுமே என்ன பண்ணுன்னா, அந்த க்ளோஸ் என்வாயர்மெண்ட்குள்ளே ஹீட்டட் ஏரை வந்துட்டு அது வெளியே இருக்க ஒரு சில ரேடியேட்டர்ஸ், கம்ப்ரெசர், அந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த எல்லா காம்போனன்ட்ஸையும் யூஸ் பண்ணி உள்ளே இருக்க ஹீட்டை வந்துட்டு வெளியே இருக்க சில்ட் ஏரோட வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு ஜென்ரல் ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட வேலை. ஒரு ஹாட் மீடியம்லேருந்து கோல்டு மீடியமுக்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஒரு ஜென்ரல் ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட பிரின்சிபல். இப்படி தான் ஒர்க் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற ப்ராசஸ், கிராஃபிக் கார்டு, ரேம் ஸ்டிக்கு, எஸ்எஸ்டி எல்லாமே வந்துட்டு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை எப்போவுமே ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால் அந்த கரண்ட் பாஸ் ஆகிறதுனாலையும் அந்த டேட்டாலாம் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துட்டு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த கன்வெர்ட் ஆகிற ஹீட் எனர்ஜினால் என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹீட் ஆச்சுன்னா உங்கள் ப்ராசரால் வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியாது, அதோட ஃபுல் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு சில டைமில் வந்துட்டு ஈவன் அது டேமேஜ் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ், ஈவன் கேமிங் லேப்டாப்ஸில் கூட வந்துட்டு கூலிங் மீடியம், அதாவது மோஸ்ட்லி வந்துட்டு காப்பர் டியூப்ஸ் இருக்கும், இல்லைனா வேப்பர் சேம்பர் இருக்கும். அது டிபெண்டிங் ஆன் த மாடல். அது வந்துட்டு என்ன பண்ணுன்னா, உங்கள் ப்ராசரில் ஜென்ரேட் ஆகிற ஹீட்டை வந்துட்டு என்வைரன்மெண்ட்டுக்கு கொடுக்கும். அண்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்க சில் ஏரை வந்துட்டு உங்கள் ப்ராசருக்கு திரும்பி சென்ட் பண்ணி அதை இன்னும் சில்லாக்கும். நம்ம அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக ப்ராசரில், கிராஃபிக் கார்டில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலர்ஸ் அப்படின்னுவாங்க. சரி ப்ரோ, கூலர்ஸில் என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏர் கூலர் இருக்குது அண்ட் லிக்விட் கூலர்ஸ் இருக்குது. ஸோ ஏர் கூலர்லேயுமே வந்துட்டு ரெண்டு மேஜர் டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆக்டிவ் கூலிங் அண்ட் பேசிவ் கூலிங். சரி, ஆக்டிவ் கூலிங்னா என்ன ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக இந்த பிசியில் ப்ராசர் மேலெல்லாம் வந்துட்டு காப்பர் ஹீட் பிளாக் வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு ரேடியேட்டர் ஃபின்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஃபேன் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு ஆக்டிவ் கூலிங். சரி ப்ரோ, அப்போ பேசிவ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்டிவ் எலிமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடும். அதாவது இந்த கேஸில் நமக்கு ஃபேன், இந்த மாதிரி இருக்க பேசிவ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ்லாம் நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஹையண்ட் மதர் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்டி ஸ்டிக்கு ப்ளேஸ் பண்ணுற ஏரியாலேயே வந்துட்டு அதுக்குன்னு தனியாக ஹீட் சிங்கு கொடுத்துருப்பான். ஏன்னா மோஸ்ட்லி ஹையண்ட் போர்ட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹையண்ட் எஸ்எஸ்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் பேசிவ் கூலிங்காக வந்துட்டு ஒரு மெஷின்டு மெட்டல் ஸ்ட்ரிப்பு இல்லைனா மெஷின்டு மெட்டல் இது மாதிரி கொடுத்துருப்பான். அதை நம்ம மோஸ்ட்லி ஒரு தெர்மல் பேஸ்ட் வச்சு எஸ்எஸ்டியில் அட்டாச் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு பேசிவ் கூலிங். சரி, இப்போ லிக்விட் கூலிங்கில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி ஆஃப் லிக்விட் கூலிங் பார்த்துருவோம். ஸோ லிக்விட் கூலிங் ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா 1951லேயே வந்துட்டு யூனிவேக்குங்கிற ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு கோல்டு வாட்டர் வச்சு அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் எவர் ரெக்கார்ட் ஆஃப் லிக்விட் கூலிங் ஆர் வாட்டர் கூலிங். 1990ஸில், அதாவது பிசி மார்க்கெட்டு, இந்த கன்சியூமர் பிசிஸ்லாம் வந்த அந்த டைமில் தான் வந்துட்டு நிறைய பேர் சரி ஓகே ஏர் கூலிங் இருக்குது பரவாயில்ல, பட் நம்ம லிக்விட் கூலிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஐஒய்லேயே ஒரு பாட்டில்ஸ் வச்சு அந்த 12 வோல்ட் பம்ப் மாதிரிலாம் யூஸ் பண்ணி அந்த டைமில் இருந்த பிசி கம்யூனிட்டி வந்துட்டு டிஐஓ வாட்டர் கூலிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2000ஸில் தான் வந்துட்டு வாட்டர் கூலிங்க்குன்ட்டு ஒரு மார்க்கெட் உருவாச்சு. அது இப்போ வரைக்கும் இருக்குது. பட் இந்தியாவில் அவ்வளோவா இந்த வாட்டர் கூலிங் பற்றி யாருமே பண்ணுறதில்ல. சரி, இப்போ டைப்ஸ் ஆஃப் கூலர்ஸ் பற்றி பேசுவோம். டைப்ஸ் ஆஃப் லிக்விட் கூலிங்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இன் ஒன் கூலர்ஸ் இருக்கும், அப்புறம் க்ளோஸ் லூப் கூலர்ஸ் இருக்கும், கம்பைன்டு கூலர்ஸும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. கம்பைன்ட் கூலிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட பிசியில் வந்துட்டு நான் ஒரு ஆல் இன் ஒன் வச்சுருக்கேன், லிக்விட் கூலிங் ஒன்லி ஃபார் சிபியூ. அதே மாதிரி என்னோட 3070 Ti கிராஃபிக் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏர் கூலிங் வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு கம்பைன்ட் கூலிங் மெத்தட். ஒரு சிலர் வந்துட்டு பியூர்லி ஏர் கூலிங் செட்டப் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பியூர்லி லிக்விட் கூலிங் செட்டப் பண்ணுவாங்க. அது பார்ஷியலி ஏஸ்தட்டிக்கும் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஃபார்ம் ஓவர் ஃபங்க்ஷனாலிட்டி அதுக்குமே பண்ணுவாங்க. அது ஃபங்க்ஷனாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்றது மாதிரி. அதே மாதிரி லிக்விட் கூலர்ஸில் ஒரு ஹானரபிள் மென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமர்ஷன் டைப் கூலர்ஸ் அப்படின்வாங்க. இமர்ஷன் டைப் லிக்விட் கூலிங் அப்படின்வாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபிஷ் டேங்க் பிசிஸ் மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஃபிஷ் டேங்க்கு உள்ளே பிசி வச்சுருப்பான், எப்படா அப்படின்ற மாதிரி இருக்குது நமக்கு. அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டக்டிவ் மினரல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஒன்றா அதில் வந்துட்டு உங்களுக்கு கரண்ட்டும் கண்டக்ட் பண்ணாது, அதே மாதிரி ஹீட்டும் வந்துட்டு நல்லாவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்.
அது வந்துட்டு ஃபுல்லாகவே நம்மளோட பிசியை வந்துட்டு ஃபுல்லாக பில்ட் பண்ணி அதுக்குள்ளே அப்படியே இமர்ஸ் பண்ணிடுவாங்க. யாருன்னா அந்த மாதிரி வந்துட்டு இமர்ஷன் கூலிங் இந்தியாவில் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி, ஓகே ப்ரோ, இப்போ கதைக்கு வருவோம். கஸ்டம் கூலிங் லூப் பில்ட் செய்வது எப்படி? ஸோ கஸ்டம் கூலிங் லூப் நீங்கள் பில்ட் பண்ணணும்னா உங்களுக்கு மெயினாக தேவையாக இருக்கிறது 4 பார்ட்ஸ். அந்த 4 பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் கூலிங் பிளாக். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் யூசேஜ். இப்போ நீங்கள் வந்துட்டு சிபியூ மட்டும் கூல் பண்ணுறீங்கன்னா சிபியூக்கு வாட்டர் பிளாக் வேணும். இல்லை ஜிபியும் சேர்த்து கூல் பண்ணுறீங்கன்னா ஜிபியூக்கு தனியாக ஒரு வாட்டர் பிளாக் தேவைப்படும். செகண்ட் விஷயம் வந்துட்டு பம்ப்பு. நம்ம இந்த வாட்டர்லாம் இருக்குது, வாட்டரோ இல்லை லிக்விடோ, அந்த கூலண்ட் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பம்ப் பண்ணுறதுக்காக நமக்கு வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு பம்ப் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலி நம்ம பிசியில் யூஸ் பண்ணுறது எல்லாமே 12 வோல்ட் பம்ப் தான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வாயர் இருக்கும். ரிசர்வாயர்னால் என்னென்னா, நமக்கு இந்த லூப்பில் வந்துட்டு இந்த ஃப்ளோ ஆகிற லிக்விடெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய டேங்க் மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் வந்துட்டு ரிசர்வாயர். அதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு கூலண்ட் ஃபில் பண்ணி வைப்போம். அப்படி இல்லைனா புதுசாக கூலண்ட் ஆட் பண்ணுறோம்னா அதில் தான் ஆட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சில டைம் இப்போ நம்ம வாட்டர் பேஸ்டு கூலண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா அது எவாப்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கூலண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது, புதுசாக ஆட் பண்ணுறதுக்கெலாம் அந்த ரிசர்வாயர் தேவைப்படும். அதே மாதிரி கூலண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ரிசர்வாயர் தேவைப்படும். அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்தார் வினய்க் அப்படின்ற மாதிரி ரேடியேட்டரும் ஃபேன்ஸும் வந்துட்டு நமக்கு தேவை. ரேடியேட்டர் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அந்த லிக்விடில் இருக்க ஹீட்டை வந்துட்டு ரேடியேட்டர் ஃபின்ஸ் மூலமாக அட்மாஸ்ஃபியருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். அண்ட் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆக்டிவ் கூலிங் மெத்தடான ஃபேன்ஸு யூஸ் பண்ணுவோம். மேபி இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு குவைட்டான பில்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபேன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டு வேறு அந்த ரேடியேட்டர்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். பட் அகெயின் உங்களோட காம்பனன்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த லிக்விட் கூலிங் பற்றி பேசுகிறப்ப தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தோணுச்சு. ஆப்பிள் பவர் மேக் G5 அப்படிங்கிற மாடல்லையே வந்துட்டு ஃபஸ்ட்டு லிக்விட் கூலிங் ஆப்பிளும் ட்ரை பண்ணாங்க. பட் அது நிறையா பஞ்சாயத்து ஆச்சு. அதனால் வந்துட்டு அவங்க லிக்விட் கூலிங்கே வந்துட்டு அவங்க விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன்லெஸ்ஸாக இருக்க லேப்டாப்ஸ்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிக்விட் கூலிங். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் பார்த்துருவோம். ஏர் கூலிங் சிஸ்டம்ஸை விட லிக்விட் கூலிங்கில் வந்துட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம், வாட்டர் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் தேன் ஏர் அப்படின்ட்டு படிச்சிருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு லிக்விட் கூலிங்கில் வந்துட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு குவைட் ஆப்ரேஷன். மியூசிக் ஸ்டுடியோஸில் பிசிஸ்லாம் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்டுடியோஸில் இருக்கவங்கலாம் இந்த லிக்விட் கூலிங் போடுவாங்க. அப்படி இல்லைனா எல்லா பிசி அந்த சவுண்ட் வர காம்பனன்ஸ்லேயும் தனியாக ஒரு சர்வர் மாதிரி பில்ட் பண்ணி அந்த ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க இங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க. தேர்ட் திங் என்னென்னா, ஆப்வியஸாக உங்களுக்கு ஹீட் இன்னும் நல்லாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நல்லாவே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு சேம் ஸ்பெக்ஸ் இருக்குது அதே பிசி ஏர் கூல்டு பிசிக்கும் அதே பிசி லிக்விட் கூல்டு பிசிக்கும் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஓவர் கிளாக்கிங் அப்படிலாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓவர் கிளாக் பண்ணுறதுக்கு இன்னுமே வந்துட்டு நிறைய ரூம் இருக்கும். எப்படின்னா அந்த பாட்டில் நெக் வந்துட்டு ஹீட்டாக இருக்காது, அந்த ப்ராசஸரோட மேக்ஸிமம் கிளாக்காக மட்டும்தான் இருக்கும். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்துருவோம். டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணலன்னா வந்துட்டு கூலண்ட் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கூலண்ட் லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு காம்பனன்ட்ஸ் டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை எலிமினேட் பண்ணணும்னா மேபி ஒரு எலக்ட்ரிக்கலி நான் கண்டக்டிவ் லிக்விட் வந்துட்டு நீங்கள் அதில் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டலேஷன் ஒரு பெரிய கஷ்டம்னு சொல்கிறத விட நம்ம வந்துட்டு அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா நார்மல் நம்ம ஏர் கூலர்லாம் வந்துட்டு இப்படி எடுத்து மாட்டோன்னா முடிஞ்சு, மாட்டி ஒரு 4 ஸ்க்ரூ போட்டோன்னா முடிஞ்சு. பட் இதுவே வந்துட்டு லிக்விட் கூலர்ஸ்லாம் நம்ம அந்த பிளாக் தனியாக வந்துட்டு இது பண்ணுவோம். கஸ்டம் லூப் கூலிங்லேயே வந்துட்டு ஒரு சில டைம் ஹார்ட் டியூபிங் அண்ட் சாஃப்ட் டியூபிங் இருக்குது. ஹார்ட் டியூபிங்னால் வந்துட்டு நம்ம மோல்டு பண்ணி அதை பெண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அந்த விஷயம் ஒன்று இருக்குது. பம்புக்கு ரிசர்வாயருக்கு அதுக்கப்புறம் அந்த கூலிங் கூலண்ட் பிளாக்குக்கெல்லாம் வந்துட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது ஒரு சின்ன ஹேசல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் கம்பேர் டு ஏர் கூலர்ஸ். வாட்டர் கூலர் ஆர் லிக்விட் கூலர்ஸ் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸ்பெஷலி இந்த கஸ்டம் கூலிங் லூப் கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவ்வளோவா அவைலபிளாகவே இல்லை. நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். எனக்கு இந்த பிசி பில்ட் பண்ணுறப்பே வந்துட்டு எனக்கு லிக்விட் கூலிங் தான் பண்ணணும், கஸ்டம் லூப் கூலிங் தான் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இருந்தேன். பட் இந்தியாவில் கஸ்டம் கூலிங் லூப் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த கஸ்டம் கூலிங் லூப்க்கான காம்பனன்ட்ஸ்லாம் வந்துட்டு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேரும் வந்துட்டு அந்த கஸ்டம் கூலிங் லூப்ஸை அடாப்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அது எஸ்தட்டிக்லேயும் வந்துட்டு நல்லா இருக்கும். இதுதான் மக்களே, நான் இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். ஐ ஹோப் இட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.